இப்படிலாம் பண்றீங்க, உங்ககிட்ட எல்லாம் பேசவே கூடாது. இதுதான் உங்ககிட்ட நீ பண்ணலான்னா அவன் பண்ணு. ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்னோட கமெண்ட்லையும் பர்சனலாக வந்து சில விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ ராம் யோகாவை ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இன்னைக்கு வந்து ப்ராங்க் கால் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அவங்களுக்கு கால் பண்ண போகிறோம். பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க என்னன்றதை வந்து நம்ம வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ என்ன மாதிரி ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவே இல்லை. இருக்கட்டும், இன்னைக்கு வந்து ப்ராங்க் கால் மாதிரி எடுத்துடலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் நீங்களும் ராம் யோகாவும் வீடியோ போடுங்கக்கா, நீங்களும் ராம் யோகாவோட வீடியோ வந்து ஹோம் டூர் வீடியோ போடுங்கக்கா, அப்புறம் வந்து அவங்கள ப்ராங்க் பண்ணி வீடியோ போடுங்கக்கான்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டதுனால சரி இந்த இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் நான் அவங்கள பற்றி பர்சனலாகவும் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அவங்களோட கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, நல்ல பிள்ளை, எல்லாருமே நல்லா பாசமாக இருப்பாள். ப்ளஸ் வந்து எந்த போட்டி பொறாமன்ற அந்த ஒரு விஷயம் இருக்காது அவகிட்ட. எப்பயுமே கேஷுவலாக இருப்பாள், நல்லா பழகுவா, ஒரு சின்ன விஷயம் தான் அழுதுருவா. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நந்தினி அவங்க வீட்டுக்கு போனப்போ என் நகையை காணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் பண்ணியிருப்போம். எங்கே தான் வச்சு தொலைவையே இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டால. ஸோ அதனால் வந்து இந்த விஷயம் வந்து எப்படி நான் கொண்டு போகிறேன்னா, வீடியோ வந்து நீ வீடியோலேருந்து எனக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டாக்கா உங்களோட ஆடியோ யூஸ் பண்ணதுனால நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை யோகா. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் நம்ம பேச வேணாம், பழக வேணாம், நீ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பேசுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இவங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். அவளுக்கு எனக்கு இந்த சிம்பிள் தான் வச்சுருப்பேன். எப்பயுமே இந்த இதுதான் வச்சுருப்பேன். எங்களோட கான்டாக்ட் கால் நம்பர் வச்சுருப்போம். ஸோ இப்போ சண்டையை மட்டும் பாருங்க எப்படி சொல்கிறான்னு. எனக்கே வயாதான் இருக்குது. ஹலோ ஹலோ, நல்லா இருக்கேன்டி. நல்லா இருக்கும். ஆமாம், உன் வீடியோவில் வந்து எதுக்கு ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்க? யாருக்கு? எனக்கு தான். நான் யாருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கல, பிச்சு போடுவேன். எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாதேக்கா. ஏய், நீ கொடுக்காம எப்படி எனக்கு வந்து லாக் ஆகும்? ஏய், செத்து போய் எனக்கு வந்து லாக் பண்ற என்ன? ஏன் அது விடு. ஆனா நான் ஓ மியூசிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்ட்ரைக் மாதிரி கொடுத்துருக்க. ஏய், எனக்கு எதுவுமே அப்பதான் மேக் எனக்கு போடுறேன். நான் ஏன் சொன்னோ எதுவுமே வரல. நான் ஏன் பண்ணவே தெரியாது. நான் எப்படி பண்ணுவேன்? ஏன் சாலே வர முடியாது, வர வச்சிருக்கேன். நான் வாக் பண்ண முடியும். நீ பண்ணலான்னா அவன் பண்ணியானா? அது எப்படி ஸ்ட்ரைக் விழுகும்? 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க வீட்டு சேனலுக்கு வந்து எப்படி ஸ்ட்ரைக் விழுகும்? இது வரைக்கும் யாருமே எனக்கு அதை கொடுத்ததே இல்லை யோகா. அதே மாதிரிதான் ஒரு தடவை நீ இன்ஸ்டாக்குள்ள கூட சொன்ன, இந்த பாட்டு என்னைய பார்த்து தான் நான் பண்ணேன்னு சொல்லி கேட்டேன். அப்பயே எனக்கு மைல்டா டவுட் இருந்துச்சு. அதே மாதிரியே நீ வந்து சேனலுக்கும் ஸ்ட்ரைக் அடிப்ப. பிராங்க் நான் பண்ண அவசியமே இல்ல. சேனலுக்கு எதுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தான்னு கேட்டுக்கிறீங்க இல்ல? யோகா பிராங்க் பண்ண அவசியமே இல்ல யோகா. தயவு செய்து நான் வந்து சீரியஸா பேசிக்கிறீங்கல்ல. என் சேனலுக்கு ஸ்ட்ரைக் விழுந்திருக்கு யோகா. சீரியஸா பேசிக்கிறீங்க. நீங்க பிராங்க் பண்ற மாதிரி நானும் பிராங்க் பண்ண மாட்டேன். வா, நீ வாட்ஸ்அப் அப்படியே வா. இருந்த வரேன். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே, என்ன சொல்றது தெரியலையே.
இரு நான் லோட் ஆகிக்கிறதுக்கு வெயிட் பண்ணு. இல்ல மியூசிக் யூஸ் பண்ணாம ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க. பைத்தியம் மாதிரி நீ அசால்ட்டா பேசுறது யோகா. எனக்கு சேனல்லே உங்க ஸ்ட்ரைக்ல விழுந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னு காப்பிரைட் விழுந்திருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. திருப்பி நீ இந்த அவனுக்கு அனுப்புறேன் பாரு. ஏ பைத்தியக்காரி, உனக்கு தான் நான் அனுப்பிக்கிறேன் யோகா. இது அதுல பாரு உங்க மியூசிக் யூஸ் பண்ணதுல காப்பிரைட் அடிச்சிருந்துருது. இருடி அப்படியே இரு, நான் கேட்டுட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. அவன் கொடுத்தியானான்னு கேளு. ஏண்டி இருங்க, உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா இது என்னடி அர்த்தம்? யாரடி அப்புறம் கொடுப்பாங்க? அது எல்லாம் பேயாடி வந்து கொடுக்கும். எப்படிதான் இல்ல அந்த அர்த்தம் கிடையாது. நீ யூடியூப் பத்தி எல்லாமே உனக்கு தெரியும். நானே ஒரு சில கலெக்ஷன் ஒன்றை தான் கேட்பேன். இது என்னடி இப்படி வந்திருக்கு, சேலரி இப்படி மாறி இருக்கு, என்னடின்னு சொல்லி கேட்பேன். எனக்கு யாரையும் பிராங்க் பண்ணன்ற அவசியம் கிடையாது. நான் அப்படி பண்ண போறதும் கிடையாது. எனக்கு அந்த மியூசிக்கு நான் உங்ககிட்ட கூட ஒரு டைம் சொல்லியிருந்தேன்ல. இரு ஒரு டைம் ஒன்று நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மியூசிக் வந்து உங்களோடது ஆட் ஆகிருக்குடி. இரு ஏண்டா நீ வேற வச்சு சாவடிக்கிற? ஏன் பைத்தியம், நான் உன்கிட்ட ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன்லடி. இதுல நான் மியூசிக்கை காப்பி பண்ணேன். மியூசிக்கை காப்பி பண்ணேன். அதுல வந்து இடையில வந்து உங்களோடது ஆட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல. அது என்னது? அதுதான் இரு, எனக்கு மெயில் மாதிரி வந்துச்சு. அது எடுக்க தெரியாம தான் நம்ம அதுக்குள்ள எடுக்கேன். அப்ப இவங்களுக்குலாம் நான் காப்பி ரைட்ஸ் கொடுக்கலாமா? அப்ப நீ எதுக்கு எனக்கு கொடுத்த? பைத்தியம், நான் உன் மியூசிக் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன். இதுக்கு மேல உன்ட என்ன சொல்லணும்னு தெரியல. விடு. உனக்கு நீ வந்து நான் உன்ட சீரியஸா கேட்டாலும் உனக்கு அப்படிதான் தெரியுங்க. நீங்க வந்து அப்படிதாங்க. உங்களை வந்து நாங்க வந்து எதுவுமே பேச முடியாதுங்க. யாரு? நானு பாரு பண்ணு மிகப்பெரிய குற்றமா? பொய் சொல்லாத. நீ கொடுக்காம நான் சொல்ல போறதே கிடையாது. உங்களை மாதிரி ப்ரூஃப் அனுப்பிச்சு எனக்கு அனுப்ப தெரியாமனாலதான் பேசாம உட்காந்துருக்கேன். ஐயோ உங்களெல்லாம் போய் எப்படி தானோடி? சரிடி இப்ப பண்ணுடி.
சிரிப்பு வருது. சரி நான் என்ன சொல்லி அழுக ஆனாலும் ஆனா ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீ என்னைய பிராங்க் வீடியோ போட சொன்னதுக்கு ஒரு வீடியோ சொன்ன எடுத்துக்காட்டுக்கு இப்ப ரெண்டாவது சொன்ன வீடியோ சரியில்லை. பைத்தியக்காரி பைத்தியக்காரி நானே கஷ்டப்பட்டுக்கிறேன். நீ ஏன்டி எனக்கு இப்படி ஸ்ட்ரைக்கு கொடுத்த அழுதுட்டேன். தெரியாம டச்சாச்சா? ஏய் பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். ஆனா நீ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம இப்ப ஸ்ட்ரைக் கொடுத்தோன்னு ஒரு செகண்ட் யோசிச்சேல. ஓ என் சேனல்ல நேற்று கொஸ்டின் ஆன்சர் போட்டிருந்தேன்ல, அதுல வந்து ஒரு ஒரு 4-5 பேர்ல யோகாக்காவை பிராங்க் பண்ணுங்க, யோகாக்கா வீட்டுக்கு போயிட்டு வாங்க, யோகாக்காவும் நீங்களும் சேர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் யூடியூப் சேனல்ல போய் 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி இன்னைக்கு இதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் உனக்கு கால் பண்ணேன். கடைசியில பார்த்தா உஷாராயிட்ட நீங்க. எப்ப மதுரை ஜாலியா இருக்குடி. மதுரைக்கு வந்துடாதடி. வேலை இருந்தாதான் வருவீங்க. ஓ அப்படி சொல்லு சொல்லு. நல்லா இருக்கேன்டி. மகி என்ன ஸ்கூல் போறியா? நான் தொடர்ந்து சரி 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 டாடா. இத்துடன் ஓ அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணதா? ஓ நான் இன்னும் நான் கீர்த்திட்ட சொல்லிக்கிறேன், இன்னும் கோபமா அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்ககிட்ட எல்லாம் பேசவே கூடாது, இதுக்கு தான் உங்ககிட்ட பழக்க வச்சேன், அப்படி எல்லாம் பேசிடணும்னு நினைச்சு கால் பண்ணேன்டி. நீ ஹாலா அக்கான்னு சொன்ன உடனே எனக்கு அது வரவே மாட்டேங்குச்சு. சரி 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 வாங்க மதுரை வாங்க. ம் ம் பாய் டாடா. ம் ஆக்சுவலா வந்து ஆனா யோகா பிராங்க் ஆயிட்டா. அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டியா. ஸோ இது வந்து பிராங்கா இல்லையா இல்லை எங்கள் பஞ்சாயத்து பேசலாமான்னு தெரில. ஸோ ஒரு வழியாக இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாடா.